சரி, முதல்ல வந்து நம்ம எப்போ எந்த பிளவுஸ் நம்ம கட்டிங் போடுறதா இருந்தாலும் நீட்டா வந்து அயன் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம கரண்ட் இல்லை, அதனால பண்ணிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் வந்து நேர் பண்ணிக்கணும். துணியை வந்து நேர் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன். நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் தைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்ட மார்க்கிங்கை வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம். ஒரு அளவு பிளவுஸ்ல என்னென்ன அளவுகளை நம்ம எடுக்கணும், பிளவுஸுக்கு தேவையான அளவுகளை எடுத்து எப்படி நாம மார்க் பண்ணணும் அப்படின்றத நீ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயரம். ஒரு பிளவுஸுக்கு தேவையான அளவு என்ன? உயரம். அந்த உயரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 13.25 இன்ச்சு உயரம் இருக்கு. சரிங்களா? இந்த 13.25 இன்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல இப்பதான் நம்ம பிளவுஸ் கட்டிங்க பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருங்க. மேல நீங்க எவ்வளவு பிடிச்சி தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்னொரு லைன். ஓகேவா? சோ இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு பின்னாடி இப்ப இதுக்கு இதுதான் ஷோல்டர். இந்த இடம் தான் ஷோல்டர், இந்த இடம் இடுப்பளவு. ஓகேவா? இப்ப இதுக்கு இடைப்பட்ட இடத்துலதான் மார்பு சுற்றளவு வரும், மிடில் செஸ்டும் வரும். சோ இப்ப இந்த கழுத்தினுடைய அகலம் ஷோல்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இப்ப பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பிளவுஸ் நீட்டா வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். முதல்ல வந்து கழுத்தினுடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இதுதான். யாருக்கு எவ்வளவு கழுத்து அகலம் வைக்கிறது, யாருக்கு ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி நீட்டா சுருக்கம் இல்லாம இது மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து சென்டர் கேப் பிளவுஸா இருக்கு. நாம 1/4 கட்டிங் தான் போட போறோம். இப்ப இந்த ஜாயிண்ட், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு அகலம் இருக்குன்றத முதல்ல அளவு எடுத்துக்கணும். 6 இன்ச்சு இருக்கா? இந்த 6 இன்ச்சுல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். எதுக்காக மைனஸ் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்ப பெருசாயிருக்கும். தைச்ச அப்ப இருக்கிற அளவு இப்ப இருக்காது, அப்ப பெருசா இருக்கும். அதனால என்ன பண்றோம், 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். இப்ப மீதி இருக்கிற அளவு 5 இன்ச்சு. 5ல பாதி 2.5 இன்ச்சு. அப்ப கழுத்தினுடைய அகலம் நம்ம 2.5 இன்ச்சா இதுல எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஷோல்டர். சோ இதுதான் வந்து ஷோல்டர். இதை வந்து தமிழ்ல தோள்பட்டைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து ஷோல்டர். இந்த ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கலாம். 2 இன்ச்சு இருக்கு. இதுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு வேணும், கை ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும். அப்ப டோட்டலா மொத்தம் 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 2.25. சரிங்களா? இப்ப டோட்டலா நமக்கு இது எவ்வளவு இருக்கு? 5.25 இன்ச்சு. அந்த 5.25 அப்படியே நம்ம கீழே இறக்கணும். இது ஆம்கோலுடைய ஹைட்டு. சரிங்களா? ஆம்கோலுடைய ஹைட்டு. இப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு லைன் போட்டு லைன் போட்டு இப்ப இந்த இடம் தான் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணக்கூடிய இடம். அப்ப இங்க 5.25 வச்சிருக்கிறோம். இந்த இடம் நமக்கு பேக்ல வந்து எப்பவுமே எல்லாருக்குமே ஒல்லியா இருந்தா சரி குண்டா இருந்தா சரி சதைப்பற்று உள்ள இடம். அதனால இங்க 5.25 வச்சிருக்கிறத இந்த இடத்துல 1/4 இன்ச்சு சேர்த்து நான் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்க 5.25 ஷோல்டர் மொத்தம் இங்க 5.5 இன்ச்சு மார்க் பண்றேன். இப்ப இது 2 சேர்த்து நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறேன். இப்போ டோட்டலா மார்பு சுற்றளவு இதுல ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்ல மட்டும் எடுத்துட்டு போட்டோம்னா தப்பா வரும், பேக் அளவு மட்டும் எடுத்துட்டு போட்டாலும் தப்பா வரும். அப்ப நம்ம ஃப்ரண்ட் பேக் எல்லாமே என்ன செய்யணும், அளவு எடுத்துக்கணும். இப்போ பேக்ல வந்து இந்த மாதிரி கிளீனா சுத்தமா சுருக்கம் இல்லாம வச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் மார்பு சுற்றளவு ஜாயிண்ட், கை ஜாயிண்ட் பண்ணிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, 2 ஜாயிண்ட் இருக்கா, இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 19 இன்ச்சு. அது அப்படியே ஃப்ரண்ட்ல என்ன பண்ணலாம், இந்த 19ஓட இந்த ஊக்குப்பட்டி கழுத்தினுடைய டீப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஊக்குப்பட்டி கிட்ட அப்படியே வச்சுட்டு
அப்படியே முழு அளவு இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். 27 மொத்தம். அதுக்கு இந்த பக்கம் இந்த கை ஜாயிண்ட் பக்கமும் வலது பக்கமா என்ன செய்யலாம், 27 அப்படியே மார்க் பண்ணிட்டு இப்போ டோட்டலா என்ன செய்யறோம், எதுலுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த வி பட்டி கணக்குல சேர்த்துக்கூடாது. ஓகேவா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற பட்டி, அதனால இது சேர்த்துக்கூடாது. இப்ப 27 இதுல இருந்து 35 இன்ச் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 35 இன்ச் நாம 4 பிரிச்சுக்கணும். 4 பிரிச்சோம்னா 8.25 ஒரு பாயிண்ட் வருதுங்க. ஒரு பாயிண்ட் கம்மி 9 இன்ச் வருது. சரியா? இப்ப இங்க இருந்து என்ன பண்றோம், 8.25 ஒரு பாயிண்ட் நாம மார்க் பண்ணிக்கணும். இப்ப இது ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணணும். அதுக்கு இந்த ஆம்கோல் ஹைட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம், 2 பிரிச்சுக்கணும். 5.25 2 பிரிச்சோம்னா 2 ஒரு பாயிண்ட் 4 இன்ச்சு கீழே. இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு சொல்றோம் அப்படின்னா அக்ராஸ் செஸ்ட்னு சொல்றோம். அதாவது ஆம்கோல் திரும்புகிற இடம். புரியுதுங்களா? அப்படி மார்க் பண்ணிட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் சாதாரண ஸ்கேலை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணிக்கலாமா? இந்த மேல இந்த ஷோல்டர்ல இருந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிற இடம் வரைக்கும் நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வரணும். நம்ம பிளவுஸ்ல செக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம், நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7.25 இன்ச்சு இருக்கு. 7.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படி 7.25 ஒரு பாயிண்ட் ஆம்கோல் ரவுண்டு வருது அப்படின்னா, மார்பு சுற்றளவு 4 ஒரு பாகம் 8.25 ஒரு பாயிண்ட் மைனஸ் 1 இன்ச்சு அப்படின்னா 7.25 ஒரு பாயிண்ட் வரணும். அது கரெக்டா இருக்கு. பிளவுஸ்ல அந்த மாதிரி இருக்கா சார் அப்படின்னா பிளவுஸ்லயும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங்க மாத்தணும். பிளவுஸ்ல அது மாதிரி கரெக்டா இருக்கா? புரியுதுங்களா? இதுதான் ஆம்கோல் ரவுண்டு. ஸோ நமக்கு அளவு கரெக்டா இருக்கு. நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ மேல இங்க 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆம்கோல் கிட்டையும் நம்ம 2.25 அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா பின்கழுத்து உயரம் நமக்கு எவ்வளவு வேணும்ன்றத இப்ப இந்த பிளவுஸ்ல வச்சு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகேவா? பிளவுஸ்ல வந்து பார்த்தோம்னா இது வந்து கழுத்தினுடைய டீப்பு, மீதி இருக்கிற இடம் இதுதான் நமக்கு. ஸோ இப்ப இந்த இடம் நமக்கு இவ்வளவு போதுமானதா இல்ல இன்னும் குறைவா வேணுமா அப்படின்றத பார்த்து நாம டிசைட் பண்ணிக்கலாம். இது போதுங்களா, இன்னும் கீழே வைக்கணும். ஸோ அப்போ இதுல எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கீழே பாட்டம்ல இருந்து இங்க பாருங்க 5.25 இன்ச்சு இருக்கு. 5.25 இன்ச்சு. அப்ப நம்ம கீழே ஒரு லைன் போட்டுக்கிறோமா, இந்த இடத்துல இருந்து எடுக்க போறோம். 5.25 பிளஸ் பிடிச்சி தைக்கிறதுக்காக இன்னொரு 4 இன்ச்சு. அப்போ இதுதான் கட்டிங் லைன். இது வந்து தையல் போடுற இடம். அதனால இதுல தான் நம்ம மார்க் பண்ணணும். இதுல தான் கட்டிங் போடணும். இப்ப கழுத்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நான் ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணேன். ஓகேவா? இப்போ இன்னொரு மாதிரி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிசரெல்லாம் போற மாதிரி ஒரு லைன் போட்டோம், கட் பண்ணி எடுத்துக்கோம். 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன். இது நம்ம மடிச்சு தைக்கிற இடம். இதுல இருந்து தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உயரம் எடுத்தேன். 13.25 இன்ச்சு உயரம். பஸ் மேலையும் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இது ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இதுதான் ஷோல்டர் லைனு. கழுத்து பிளவுஸ்ல இருக்கிற அளவு வந்து 6 இன்ச்சு வந்துச்சு. அதுல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெஸ்ன்றதுனால 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அப்ப 5. அந்த 5ல பாதி 2 பிரிச்சோம்னா 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய ஆகும். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு இருக்கு. பிளஸ் இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலா 3/4 இன்ச்சு ஆட் பண்ணேன். அப்போ 2.25 வச்சுக்கிறேன். மொத்தமா வந்து 5.25 இருக்கு. அந்த 5.25 அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். இதுதான் ஆம்கோலுடைய ஹைட்டு. ஓகேவா? ஸோ அந்த ஆம்கோலுடைய ஹைட்டு நாம அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த இறக்குன இடத்துல தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், மார்பு சுற்றளவையும் லைன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ மார்பு சுற்றளவையும் லைன் போட்டு பிளவுஸ்ல 4 பக்கமும் அளந்து பார்த்தேன். பேக்லயும் ஃப்ரண்ட்ல எல்லாம் அளந்து பார்த்ததுல 35 வந்துச்சு. அந்த 35 4 பிரிச்சோம்னா 8.25 ஒரு பாயிண்ட். அந்த 8.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த 8.25 ஒரு பாயிண்ட்ல 1 இன்ச்சு மைனஸ் ஆம்கோல் ரவுண்ட் இருக்கணும். அது கரெக்டா அளந்து பார்த்ததுல கரெக்டாவே இருக்கு. அப்ப இந்த பிளவுஸ் வந்து நார்மல் பிளவுஸ்.
இதுல ஏதோ டிஃப்ரெண்ட் பாடி கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் இப்படியே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்ப இடுப்பளவு மார்க் பண்ணணும். இடுப்பளவு மார்க் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணணும், மொத்த அளவையும் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, ஊக்குப்பட்டியில கரெக்டா அப்படி எடுத்துக்கலாம். ஃபுல் அளவு எடுத்துக்கணும். இங்கேயும் நான் சொல்றேன், இந்த பி பட்டி கிட்ட நம்ம விட்டுறணும். சரிங்களா? 29.5 இன்ச்சு இருக்கு. 29.5 நீங்க 4ஆ பிரிச்சிங்கன்னா என்ன அளவு வருதுன்றதை பார்க்கணும். 7.1 வரும். சரிங்களா? அந்த 7.1 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் பேக்ல வந்து இந்த டாட் குறிச்சுக்கிறாங்க, இந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட்டுக்கு வச்ச இடத்தையும் மார்க் சுற்றளையும் சேர்த்து நம்ம என்ன செய்யறோம், ஸ்ட்ரைட்டா ஒரு அளவு லைன் போட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு எவ்வளவு வேணுமோ எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு நம்ம வச்சு லைன். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்டையும் இது வரைக்கும் நமக்கு டோட்டல் அளவு எவ்வளவு இருக்குன்றதை நீங்க பாத்துக்கணும். நமக்கு எவ்வளவு இருக்கணும், மொத்தம் 8.25 ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா 7.25 ஒரு பாயிண்ட் இடுப்பளவு பிளஸ் 1 இன்ச்சு டாட். அப்ப 8.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இது அப்படியே நீங்க 2ஆ மடிச்சீங்கன்னா இந்த இடம் வருது. இந்த இடத்துல இருந்து இப்ப இந்த உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, பிளவுஸ்ல பாருங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்ல ஊக்குப்பட்டி சைடு எடுத்தீங்கன்னா மேல ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்யுங்க, அளவு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த ஹைட் வரைக்கும் இந்த டாட் இருக்கலாம். இந்த ஹைட் வரைக்கும் இந்த டாட் நாம வைக்கலாம். ஓகேவா? புரியுதமா? இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரியுது. இப்ப தைரியமா கட் பண்ணிடலாம். ஓகேவா? கட் பண்ணிட்டா ஒரு தரம் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸ் உண்மையிலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்ல வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் வந்து கழுத்து கட் பண்ணல, பட்டி பீஸ் கட் பண்ண பின்னாடி கட் பண்றேன். இப்ப என்ன பண்றோம், டைட்டாவே எங்கெல்லாம் பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி அர்க்கத் போட வச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டு பின்னாடி ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? கிளீனா இருக்கணும். அப் பண்ணிட்டீங்களா? சரி, ஆஃப் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் போடணும். ஃப்ரண்ட் போடுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த பக்கம் இது வந்து கிராஸ் பெல்ட் கட் பண்றதுக்காக இந்த இடம் விட்டுருவோம். ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. ஒருவேளை இன்னைக்கு தான் முதல்ல வந்து ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். நீங்களே என் கூட வாங்க. பேக் பீஸ் அப்படியே எடுத்து ஒரு ஜெராக்ஸ். ஓகேவா? எத்தனை முறை சார் கணக்கு போடுறது, அதனால ஏதாவது ஒரு வேற வழி இருக்கா அப்படின்னா அப்படியே வந்து கழுத்து. ஓகேவா? இது ஆம் கால்கிட்ட அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கழுத்து நமக்கு ஃப்ரண்ட்ல பேக்ல எப்படி கட் பண்ணமோ அதே ஷேப்ல நமக்கு வரணும், ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பேக் பீஸினுடைய ஆம் கோல் பிளஸ் வந்து மார்க் சுற்ற லைனா போட்டோம். எடுத்துட்டு இந்த அளவை நம்ம என்ன செய்யலாம், இதையும் ஒரு
ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ கருத்து ஆம்கோல் ஷேப் ஆம்கோல் எவ்வளோமா 7.25 ஒரு பாயிண்ட் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இப்போ அதை அப்படியே முதல்ல செக் பண்ணிக்கலாம். 7.25 ஒரு பாயிண்ட் கரெக்டா இருக்கா? பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டு. அப்போ 8.25 ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். 1/2 இன்ச்சுக்கு இங்கே ஒரு ஆம்கோல் டாட் பிடிக்கணும். 1/2 இன்ச்சு நம்ம இப்போ இங்கே மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? நமக்கு 8.25 ஒரு பாயிண்ட் தானே மார்பு சுற்றளவு. பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டு. அப்போ 9.25 ஒரு பாயிண்ட் கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் இனிமே தான் நமக்கு புரியுற விஷயமும் இருக்குது, புரியாத விஷயமும் இருக்குது. கொஞ்சம் நான் நடந்து போற மாதிரி கூடவே வாங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய கழுத்து எடுக்கணும். கழுத்து வந்து அளவு எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் ஊக் பட்டி இருக்கு இல்லைங்களா? கரெக்டா இந்த மாதிரி ஷேப் எல்லாம் நீட்டா வந்து வச்சுட்டு ஏதோ ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சி வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சுருக்கு இல்லாம வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிராஸ் எவ்வளவு இருக்கு? 6.25 இன்ச்சு இருக்குங்களா? 6.1 இருக்கு. இப்போ 6 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? முதல்ல நம்ம கிராஸாக தானே எடுத்தோம், அதனால கிராஸாகவே எடுத்துக்கலாம். 6 பிளஸ் வந்து ஒரு 4 இன்ச்சு சேர்த்து எடுத்தா போதும். ஸ்ட்ரைட்ல ஒரு லைன் போட்டு ரவுண்டு கழுத்து தான், அதனால நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பிளவுஸை நம்ம ஃபாலோ பண்றதுனால பிளவுஸ்ல வந்து டாட் சென்டர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருந்தா நம்ம அதையே எடுத்துக்கலாம். டாட் சென்டர் வந்து 10 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? அப்போ மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ மிடில் செஸ்டுடைய அளவை நம்ம எப்படி செக் பண்றது? உள் பக்கமா எடுத்துட்டு இந்த டாட் பாயிண்ட் மேல இதுதான் ஸ்டிச்சிங் லைன். ஓகேவா? இது அப்படியே மார்க் பண்ணி 8.25 இருக்கு. அதே போல இந்த சைடும் நமக்கு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். 8.25 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த வீப்பட்டி விட்டுருன்னு சொன்னா இந்த வீப்பட்டி லைன் இந்த இடத்துல இருக்கு. அந்த 8.25 அப்படியே எடுத்துக்கலாம். 17.25. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஃப்ரண்ட்ல தான் நம்ம இவ்வளவு நேரம் அளவு எடுத்தோம். அப்போ பேக் பீஸ்ல இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேராவே நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். 17.25. அது தொடர்ந்து சேம் 35 இன்ச்சு தான் இருக்கு. மார்பு சுற்றளவு என்ன இருக்குதோ அதே அளவுக்கு மிடில் செஸ்ட் இருக்கு, 35. ஓகேவா? இப்ப மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடலாம். 35 4 டிவைட் பண்ணோம்னா என்ன அளவு வருது? 8.25 ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான் மார்பு சுற்றளவு வச்சோம். அதே 35 3 பிரிச்சுங்கன்னா ஃப்ரண்ட்னுடைய ஹைட் நம்ம வைக்கலாம். அப்போ 35 டிவைடட் பை 3 அப்படின்னா 11.7. ஓகேவா? பிளஸ் ஸ்டிச்சிங்காக 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரணும், மார்பு சுற்றளவு இப்படி குறுக்குல வச்சுட்டு போனீங்க சந்தோஷம், ஆனா இப்ப ஏன் இப்படி மறுபடியும் இறங்கிட்டு வரீங்க அப்படின்னு டவுட் வரலன்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்படிதானே? என்னம்மா? இதுதான் டாட் சென்டர். ரெண்டாவது இதுதான் மிடில் செஸ்டுடைய அளவு, இது இடுப்பு அளவு. ஓகேவா? இப்ப நம்ம மிடில் செஸ்ட்டை வச்சுதான் பிரிச்சுக்கிறோம். அப்ப 35 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். 35 10ஆல 10ல ஒரு பாகமா எடுத்துக்கோங்க. அப்ப 3.7
5.5 வருது. நான் 3.6 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 10ல் ஒரு பாகம் அப்படின்னா அப்போ 3.6 இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன். இது சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை பினிஷிங் பண்ணிக்கணும். 35 2ஆ பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க. 17.5 இன்ச்சு வரணும். இப்போ பேக் பீஸ்ல எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். பேக் பீஸ்ல 8.75 இருக்கு. இந்த 8.75 இங்க வச்சுட்டு அப்ப நமக்கு இந்த சைடுல எவ்வளவு வரணும்? 17.75 வரணும். ஓகேவா? 17.75 வரணும். அதோட நம்ம என்ன செய்யணும், ஒரு 3/4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு லூஸ் தேவைப்படுது. அதனால 3/4 இன்ச்சு நம்ம என்ன செய்யறோம், இங்க சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? 35 2ஆ பிரிச்சோம்னா 17.75 வருது. பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் அளவு. எல்லா அளவு எடுத்துட்டு பின்னாடி இது கொடுக்கக்கூடிய அளவு ஸ்டாண்டர்ட் அளவு. புரியுதா? ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுது? இந்த கோட் ஸ்ட்ரைட்டா இருந்தா சேர்த்த வேண்டியது இல்லையா? மார்பு சுற்றளவுக்கு இதுக்கும் ஸ்ட்ரைட்டா இருந்தா சேர்த்த வேண்டியது இல்லையா? மார்பு சுற்றளவுக்கு டாட் பிடிக்கிறோம்ல, அப்ப டாட் பிடிச்ச உடனே இங்க சுருக்கம் வந்துருதா? ஸோ அந்த சுருக்கம் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 3/4 இன்ச்சு சேர்த்து. ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். பிளஸ் ஸ்டிச்சிங்காக பேக் பீஸ்ல நம்ம எவ்வளவு விட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு இங்கேயே விட்டுக்கணும். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளையும் நம்ம செக் பண்ணி பண்ணாதான் நமக்கு பிளவுஸ் கரெக்டா வரும். இல்லைன்னா பிளவுஸ் உங்களுக்கு தைச்சா உங்க பாட்டி போட்டுடலாம். ஓகேவா? இப்ப இங்க ஒரு டாட் படிக்கணும். டாட் புரியலன்னு சொன்னீங்கல்ல, வாங்க இது எல்லாமே அப்ப உங்களுக்கு நான் ஃபார்முலா படியே போயிடும். இது எல்லாமே ஃபார்முலா படி தான் பிரிச்சுட்டு வந்தோம். அப்ப இந்த டாட்னுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதே 35 மொபைல் இந்த இடம் பார்க்கலாம், டிவைடட் பை 13. 35 13 டிவைட் பண்ணா என்ன அளவு வருதுன்றது சொல்லுங்க. 35.5 வகுத்தல் 13 2.75 ஒரு பாயிண்ட், அதாவது 2.8. ஓகேவா? அந்த 2 அகலத்தை தான் இந்த இடத்துல நம்ம வைக்கணும். அப்ப 2.8 அப்படின்னா இந்த சைடு 1.4, இந்த சைடு 1.4. ஓகேவா? எதுக்கு சார் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த பாடிக்கு இவ்வளவு லூஸ் கொடுக்கணும்ன்றது இந்த ஃபார்முலா நமக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இடுப்பளவா, இப்ப 7.25 ஒரு பாயிண்ட் இல்லையா, 29 நமக்கு இடுப்பளவு. 7.25 ஒரு பாயிண்ட வந்து பிரிச்சுட்டு மீதி இருக்கிற அளவுக்கு எவ்வளவு இருக்கு அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துங்க. 1/2 இன்ச்சு சேர்த்துனா 2ஆ பிரிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப இந்த பாடிக்கு என்ன தேவைன்றது ஃபார்முலா நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா போயிடலாம். அப்ப 2.8 வருது. அந்த 2.8 வந்து நாம 2 பக்கம் பிரிச்சு வச்சோம்னா 1.25 பாயிண்ட், அதாவது 1.4 1.4. இது இவ்வளவு வைக்கணுமா அவ்வளவு அந்த கன்ஃபியூஷனே வேணாம். இந்த ஃபார்முலா போடுங்க, 13 பிரிங்க, வர்ற அளவை வச்சு பிரிச்சுங்கன்னா ஈஸியா போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைனை பினிஷிங் பண்ணிக்கணும். எப்படி பினிஷிங் பண்றோம்னா மேல இருந்து டோட்டல் ஹைட்டு 12.75 இருக்கா, அந்த 12.75 அப்படியே இங்க டேப்பை அழுத்தி குடிச்சிட்டு இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த சைடு அளவு அதே 12.75. இப்போ 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இதனுடைய அளவு 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இதனுடைய அளவு 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குங்களா. இது அப்படியே 2ஆ சென்டர் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த பக்கமும் 2ஆ சென்டர் பண்ணிக்கலன்னா இதுதான் நமக்கு அண்டர் பஸ்ட். இப்ப இதுல இந்த இடத்துல 4 விதமான அளவுகள் இருக்கு. என்னென்ன அளவுன்னு பார்த்தோம்னா இது மார்பு சுற்றளவு, இது நடுமார்பு சுற்றளவு, இதை வந்து அடிமார்பகம்னு சொல்லுவோம், இது வந்து இடுப்பளவு. புரியுதுங்களா? மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, அடிமார்பகம், இடுப்பளவு. ஸோ இந்த 4 விதமான அளவுகளையும் நம்ம ஈக்குவல் பண்ணி தான் பிளவுஸை தைக்க முடியும். இப்ப என்ன பண்றோம், இப்ப 2.8 இந்த இடத்துக்கு தான் நம்ம பார்த்தோம்.
ஆனா இப்ப இதுல 1/4 இன்ச் மைனஸ் ஆயிடுச்சுங்களா? சோ இப்ப 1/4 இன்ச் மைனஸ் ஆன இடத்துல இருந்து அதே 2.8 வந்து நாம அளவு குறிச்சிக்கணும். அப்போ கொஞ்சம் வெளியே போகுது பாத்தீங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காதனால தான் இந்த சைட்ல வந்து அதிகமா போகும். சார் வந்து நான் இங்க 3/4 இன்ச் அதிகமா வருது, 1/2 இன்ச் அதிகமா வருதுன்னா ஏன் வராது? இங்க 1/4 இன்ச் மைனஸ் ஆகுதுல்ல, அப்ப அங்க மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். அப்போ இந்த சைடு அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப இங்கேயும் நம்ம என்ன செய்யறோம்? இப்ப இந்த சைடுல 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதே போல 3.25 ஒரு பாயிண்ட்டுக்கு இங்கேயும் மார்க் பண்ணிட்டு இப்ப பாருங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. அதே போல இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். இப்ப இடுப்பளவு நமக்கு எவ்வளவு வரணும்? 7.25.1 வரணும். இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? இருக்கு, செக் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். 2.25 இருக்கா? இந்த டாட் பிடிச்சோட இதெல்லாம் ஒன்னாயிடும்ல, அப்போ அந்த 2.25 அப்படியே எடுத்து இதுல வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கா? ஒரே ஒரு நூல் அளவு கூட மாறாம இருக்கா? இருக்கா இல்லையாமா? அப்போ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பண்ணும்போது பிளவுஸ்ல பிரச்சனை வராது. இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க இருந்து என்ன பண்ணலாம்? இந்த டாட்னுடைய அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு இந்த கேப் 1.5 இன்ச் இருக்கணும். 1.5 இன்ச் விட்டுருங்க. இது 1/2 இன்ச் விட்டுக்கிறோம். அதே லெவலுக்கு 1/2 இன்ச்சில் இந்த டாட்டை பிடிச்சிக்கணும். எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பாயிண்ட் எவ்வளவு ஹைட் இருக்குதோ செக் பண்ணிக்கோங்க. 4.25 இருக்கு. அதே போல இங்கேயும் அந்த 4.25 வச்சுட்டு ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது ஒண்ணு மேல ஒண்ணு, ஆமா இப்படி வரும்போது இப்படி போயிட்டு தான் கட் பண்ணும். அடுத்தது இப்போ ஊக்குப்பட்டி டாட்டு இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ண இந்த இடத்துக்கு வருது. இதுல 2ஆம் அடிச்சு பின்னாடி இது எவ்வளவு வருதோ அந்த அளவு அப்படியே இதுல மாறும். ஓகேவா? இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஊக்குப்பட்டி ஒரு 1/4 இன்ச்சுன்னு நம்ம ஃப்ரண்ட்டும் முடிஞ்சது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாமா? அர்த்தமா இந்த இந்த வீடியோ ஒரு முறைக்கு 4 முறை 10 முறை கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பார்க்க தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. சார் இப்போ கட் பண்ணும்போது அதே கட் பண்ணுறேன். டிச்சிங் மேலே போட போட்டோம்ல. நீங்க பாருங்க, இது கட் பண்ணும்போது லைட்டா மேல தூக்கி தான் கட் பண்ணணும். மறுபடியும் கீழே இறக்கிட்டு இதை கொண்டு வாங்க. இந்த இடத்துல வரும்போது லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு மேல. இது எதுக்கு சார் அப்படி கட் பண்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இந்த டாட் பிடிக்கும் போது இது ஈவனா கரெக்டா உட்காரும். இல்ல நம்ம ரவுண்டா கட் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி உட்காந்துடும். அதுக்காக தான் அப்படி கட்டிங் பண்ணும் போதே நாம சில விஷயங்களை கட்டிங் டேபிள்ல முடிச்சிடணும். அதாவது எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்கட் போட்டு வச்சிடணும். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு டைம் மிச்சம் ஆகும்.
நம்ம இதுக்காக வந்து மறுபடியும் டேப் எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து கிராஸ் பெல்ட் கட் பண்ணணும். ஸோ கிராஸ் பெல்ட் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பேக் இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஹைட் அப்படியே இதில் இந்த சைடு அதே மாதிரி எடுத்துங்க. 1/2 இன்ச்சு மேலே, ஏன்னா இந்த டாட் பிடிச்சோன்னே இது மேலே ஏறும், அதனால 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. இப்போ இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்றதை பாருங்க. 3.25 இருக்கா? இந்த டாட் பாயிண்ட்டு இந்த 3.25 எழுதிக்கோங்க. இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கு? 2.25. இந்த சைடு 2.5 ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த பார்டர் பீஸ் நமக்கு தேவையில்லை. எப்பவுமே பார்டர் பீஸ் கட்டிங்ல போடக்கூடாது. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சில் கிராஸ். நம்ம சைட்ல வந்து எவ்வளவு விட்டுக்கிறோமோ அதே அளவு இதுல விட்டுக்கணும். இடுப்பளவு எவ்வளவுமா? 7.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஊக்குப்பட்டிக்காக ஒரு 4 இன்ச்சு, அப்போ 7.5 ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இது ஸ்ட்ரைட்டா மார்க் போடாம ஒரு நூல் அளவு கிராஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 2.25 இருக்குங்களா? பிளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்பதான் புதுசா தைக்கிறீங்க, ஓகேவா? அதனால நான் 1 இன்ச்சு விடுறோம், இல்லைன்னா 3/4 இன்ச்சு விட்டா போதும். இந்த பக்கம் 2.5 ஒரு பாயிண்ட், அப்படின்னா 3 ஒரு பாயிண்ட். டாட் பாயிண்ட் வந்து 3.25 மார்க் பாயிண்ட். இப்ப நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இப்படி வச்சுட்டு நம்ம அழகா என்ன செய்யலாம், இந்த ஹைட் எவ்வளவு வேணும்ன்றதை நம்ம அப்படியே செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்க சைடு நீட்டா இருக்க, எங்கேயுமே சேக் ஆகாமா கரெக்டா இதுல மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே இந்த பக்கம் வச்சிங்கன்னா ஊக்கு பட்டிக்கு மட்டும் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இங்க வரும்போது வி ஷேப்ல இல்லாம லைட்டா பெண்ட் கொடுக்கும். கட் பண்ணிடலாமா? நான் ரொம்ப ஸ்பீடா போகாம மெதுவா தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது ஃப்ரண்ட்ன்றதுனால இந்த சைடு வந்து அடையாளம் கொடுத்துக்கலாம். இது வந்து ஊக்கு பட்டி பக்கம், இதுக்கும் சின்ன அடையாளம். இப்போ என்ன பண்ணலாம், பேக் பீஸோட கழுத்தை எப்பவுமே வந்து பட்டி பீஸ் கட் பண்ண பின்னாடி தான் கழுத்தை கட் பண்ணும். என்ன கட் பண்ணணும், ஸ்லீவ் கட் பண்றோம். இந்த மாதிரி 4 மடிச்சு போட்டுக்கலாம். மடிச்சு போட்டு இந்த பிசரெல்லாம் போற மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. இது லைனிங் துணின்றதுனால ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ கையினுடைய நீளம் ஒன்று, இது பிளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணலாம். இது அப்படியே வச்சுக்கிற மார்க் பண்ணலாம். இப்போ புதுசாக பழகுறவங்க தானே, அதனால நான் அளவு எடுத்து சொல்லி தரேன், ஓகேவா? இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து கைனில வந்து 11 பிளஸ் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போ 11.5 இன்ச்.
11 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுங்க. பாம்கோல் ரவுண்ட் எவ்வளோங்க? 7.75 ஒரு பாயிண்ட். அதில் 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 6.75 ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம். புரியுதுங்களா? ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதில் 1 இன்ச்சு மைனஸ். அதை அப்படியே 2ஆக பிரிச்சுக்கணும். மடிச்சுட்டு சென்டர் பண்ணிட்டு இந்த அளவைய அப்படியே ஷேப்பாக எடுத்துக்கணும். இந்த அளவை அப்படியே ஷேப்பாக எடுத்துட்டு இப்போ இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுங்க. இதுலேருந்து ஒரு லைன் அப்படியே போட்டுங்க. இப்போ இந்த மேலே ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அந்த 7.75 ஒரு பாயிண்ட் இருக்கணும். இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கேலெல்லாம் எதுவும் நான் பயன்படுத்துறதில்லை. அழகாக வந்து கையில் நான் மார்க் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே. இந்த சைடில் வந்து இது 2 அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கீழே இருக்கிட்டு இது அப்படியே வந்து என்ன செய்யுங்க, லைட்டாக ஷேப் கொடுத்துட்டு போங்க. போயிட்டு இதில் வந்து இறங்கணும். கரெக்டாக அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஷேப் அழகாக வந்துடும். மறுபடியும் அதை அப்படியே கொண்டு போய் லைட்டாக டவுன் பண்ணி கீழே இருக்குங்கன்னா முடியும். இந்த ஷேப் அப்படியே கை சுற்றளவு 4.75. கை சுற்றளவு 4.75. இப்போ இது வந்து நமக்கு எல்போ ஸ்லீவ்ன்றதுனால இது வந்து லைட்டா இந்த இடத்துல ஷேப் கொடுத்து எடுக்கணும். அதாவது ஷார்ட் ஸ்லீவ்னுடைய அளவு நமக்கு ஒரு 5, 5.5 வரைக்கும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்க 6.75 ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல 5.75, 6 இன்ச்சு வரைக்கும் நமக்கு லைட்டா ஷேப் வர மாதிரி வச்சுக்கணும். இது அப்படியே இந்த ஸ்கேலை வச்சுக்கணும்னா அழகா இந்த பெண்ட் ஸ்கேல் வச்சா இந்த மாதிரி ஷேப்ல வந்துடும். இல்லைன்னா இந்த இடத்துல லூஸ். அதுக்கப்புறம் ஷேப் நமக்கு சைடு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு. இதுல ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கணும். இதை அப்படியே எடுத்து இவ்வளவுதான். நார்மலா வந்து ஒரு சாதாரண பெரிய இடத்துலதான் நம்ம போய் கத்துக்கணுன்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த வீடியோ பார்த்தாவே நீங்க கத்துக்கலாம். அவ்வளவு தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். இது அப்படியே ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது.